பெண்ணா இருக்கிறதே பிரச்சனை தான் தெரியுமா உங்களுக்கு? ஆம்பளையா இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இல்லை தானே? எவ்வளவு சிரமம் தெரியுமா பெண்ணா இருக்கிறது? ஆண்களுக்கு மட்டும் சிக்கல் இல்லை நான் சொல்ல வரலைங்க, உங்களுக்கு சிக்கல் இருக்கு. ஆனா ஒரே வித்தியாசம், அதை நீங்களா தெரிவிக்கலாம். ஆனா எங்களுக்கு நாங்க சும்மா இருந்தாலே பிரச்சனை வரும். பெண்ணுங்கிறதுனால சும்மா இருந்தாலே வரும். இதுல இருந்து எப்படி நாங்க தப்பிக்கிறது? இப்படி குடிச்சுட்டு போக வேண்டியதா இருக்குங்க அந்த பையன். ஐ ஹேட் தட் பேக். இந்த ஆண்களுக்கு பிரச்சனையே கிடையாதுங்க. 5 பேக ட்ரெஸ்லயே வச்சிருக்காங்க. இங்க ஒரு பாக்கெட்டு, சைட்ல 2 பாக்கெட்டு, பின்னால 2 பாக்கெட். எங்களுக்கு எங்க இருக்குது ட்ரெஸ்ல பாக்கெட்? அழகா எடுத்து அந்த பர்ஸ்ல இருந்து அப்படி எடுத்து போட்டுட்டு, அந்த வாட்சை கட்டி போட்டுட்டு, அந்த பெல்ட்டை எடுத்து போட்டுட்டு ஈஸியா அப்படி வந்துட்டு வெளியில வந்து எவ்வளவு விட்டு விடுதலையாகி இருக்கிறார்கள். இந்த செயின் குயிங்கிறது எடுத்து வெளியில போட்டு கம்மலாமா இங்க பாக்குறேன், இங்க இன்னத்தை நான் மறைச்சிருக்க பாருங்க, இங்க பாக்குறேன் எல்லாம் உடம்புல எல்லாம். அவங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. ஆண்களுக்கு அது சரி. நானும் ட்ரை பண்ணேங்க, புடவையில நாங்களும் பேக்கெட் தைச்சிக்கிறோம். போட முடியும். 1 மாசத்துக்கு இங்க இருக்குது பேக்கெட், அடுத்த மாசத்துக்கு வேற எங்கேயோ போயிட்டு பேக்கெட். மெட்டபாலிசம் அப்படி. ஆண்களுக்கு அந்த சிக்கல் கிடையாது, பெண்களுக்கு அந்த சிக்கல் உண்டு. கை தட்டி காட்டி கொடுத்தாங்க. காலையில காலேஜுக்கு போகும்போது, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதோ, வேலைக்கு போகும்போது எங்களுக்கு இருக்க பிரச்சனை தெரியுமா உங்களுக்கு? டெய்லி ஒரு பிளவுஸ் போட்டாலே பிபி மிஷின் மாட்டின மாதிரியே இருக்கும். எடுத்து பிரிச்சு மாசத்துக்கு ஒரு வாட்டி எங்க டெய்லர் ஒரு சைக்கிள் இருக்க மாட்டேங்குது, மாசம் மாசம் மாறுது சைக்கிள். அப்படிதாங்க நம்முடைய நாட்டினுடைய உணவு முறை, நம்முடைய குடும்பத்திற்கான சுமை, நம்முடைய உடலியல் கூறுகள், நமக்கான டென்ஷன், நமக்கான வாழ்க்கை சூழலே, உடலே எங்களுக்கு ஒரு பிரச்சனை. இதில் தன்னைத்தானே பார்த்துக் கொள்கின்ற ஒரு பெண் இந்த உலகத்திலே குற்றவாளியாக பார்க்கப்படுகிறார், வில்லத்தனமாக பார்க்கப்படுகிறார். அவதான் சீரியல் எல்லாமே வந்து வில்லி. யாருன்னா நல்லா படிச்சவ, ஏதாவது ஒரு கிளப்ல வந்து உறுப்பினரா இருக்கிறவ தான் வில்லியே. கிளப்ல உறுப்பினரா இருக்கிறார் ஒரு பொண்ணை நீங்க ஹீரோயினா காட்டுங்க பாப்போம். 45 வயசு முடிஞ்சிருக்கணும் கிடையாதுங்க. இந்த உலகத்தினுடைய பார்வை பெண்ணின் மீது எப்படி நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது? ஒரு பெண்ணுக்கு என்ன பிரச்சனை, அவளுடைய உளவியல் சிக்கல் என்ன, அதிலிருந்து அவளை எப்படி மீட்டெடுப்பது? அதிகாரத்தை கையில் கொடுப்பதன் மூலமாக, படிப்பை கொடுப்பதன் மூலமாக ஒரு பெண்ணை விடுதலை ஆக்கிவிட முடியுமா? இல்லை. அவளுக்கான வெளி அது அவளை மகிழ்ச்சியாக வைத்திருக்க தெரிகிறதா? 45 வயசு தாண்டின உடனே கண்ணில் நிரந்தர சோகம் இல்லைன்னா நிரந்தர கோபம் வந்துருதுங்க நிறைய பெண்களுக்கு. நான் பார்த்திருக்கிறேன். என்ன காரணங்க அதுக்கு? தொடர்ந்து மறுக்கப்படுவது. 60 வயசு ஆன உடனே ஆண்களுக்கு ஒரு பயம் வந்துருது. பார்த்துருக்கீங்களா? என் மனைவி மாதிரி ஒருத்தி கிடையாது, அவள் தியாகத்தின் சொரூபம், அவளால தான் நான் வாழ்க்கையில எல்லாம். இப்போ சொல்லு, அதை 30 வருஷத்துல சொல்றது, கல்யாணம் ஆன உடனே சொல்றது. அப்பெல்லாம் நல்லா எச்சி செஞ்சுட்டு 60 வயசு 65 வயசுல நான் பல மேடைகளில் பேசியிருக்கிறேன். ஆண்களே, பெண்களை துன்புறுத்தாதீர்கள், அச்சுறுத்தாதீர்கள். நீங்கள் துன்புறுத்தினால், அச்சுறுத்தினால் அந்த சூழ்நிலையில் அவள் உங்களுக்கு சிரிப்பை கூட அப்படி பதிலாக தந்துவிட்டு போக கூடும். பல பெண்கள் அப்படித்தான் செய்வார்கள். எதிர்த்து பேசி ஒன்னா ஆகாது, சிரிச்சிருவோம். நினைக்காதீங்க, மனசுல கோத்து வச்சிருப்போம். உங்களுக்கு 65-70 ஆகட்டும்னு பார்ப்போம், ஒன்னொன்னா எடுத்து விடுவோம். அப்போ நீங்க ஆலம் விழுதுகள் போல் 1000 இருந்தும் என்ன, வேற என்ன நீ இருங்க, விழுந்து விடாது இருந்தேன் சினிமா டைம்க்க பாட்டை பாடி வச்சுக்க வேண்டியது. ஒன்றும் நடக்காது. பெண்ணிற்கு அடிப்படையாக கிடைக்க வேண்டிய, அந்த வயதில் கிடைக்க வேண்டிய அந்த மகிழ்ச்சி அவளுக்கு தர வேண்டும். அந்த நேரத்தில் அவளுக்கு கிடைக்க வேண்டிய சுயமரியாதை அவளுக்கு வர வேண்டும். பல நேரங்களில் அது கிடையாது. அங்கேதான் அந்த வலி வெடிக்கிறது, அங்கேதான் சோகம் வருகிறது. படித்த பெண்ணுக்கு எல்லாம் கிடைக்கிறதா என்ன? கிடையாது. லிடியா காச்சா சொல்கிறாள், வன்முறை தீங்கானது, அது என்னை துன்புறுத்துகிறது, அது என்னை அழ வைக்கிறதுங்கிறாங்க. வீட்டுல போய் யோசிச்சு பாருங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை. பாரதியார் பெண்ணுக்காக ஒரு கட்டுரை எழுதுறாருமா. பெண்ணே, உன் கணவன் குடிக்கிறானா? ஒரு கட்டுரையில் எழுதுறாரு, உன் கணவன் குடிக்கிறானா? ஆமா பாரதி. அவனுக்காக சமைக்காத. நம்ம சொல்லி கொடுக்குறோம்.
அடிப்பானே, அடிக்கிறானா? அவனே எழுதுறான், அடிச்சால் திருப்பி அடி சொல்றானா, அடிச்சா திருப்பி அடி. முடியுமா? வெளியில் வெளியே போ என்று சொன்னால் போகாதே. இது என் வீடு என்று அவன் சொன்னால் வராந்தாவில் படுத்துக்கொள். அது என் வீடும் தான் என்று சொல் என்று எழுதுகிறான். முந்தானத்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கு தமிழக அரசாங்கத்தால. அரசாங்கம் இனிமேல் வீடு என்று ஒதுக்கினால், அரசாங்கம் மூலமாக வீடுகள் குடும்பத்திற்கு ஒதுக்கப்பட்டால் அது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணின் பெயரில் தான் ஒதுக்கப்படுமே தவிர ஆண்களின் பெயரில் இல்லைன்னு வந்துருக்கு. இது என் வீடு தான் என்று சொல்வதற்கும் என் வீடும் தான் என்று சொல்வதற்கும் நீ என்ன வெளில போக சொல்ல முடியாது சாமி. மாலை போட்டிருந்தான், இது என் வீடு, நீ வேணா வெளில போயிட்டு எப்போ மனசு திரும்புறியோ வா, இது என் வீடு, நான் வெளில. பெண்ணிற்கு எது வேண்டும்? அவள் எதற்காக இயங்குகிறாள்? அவளுக்கான வெளி என்பது என்ன? நான் சொன்ன பாஞ்சாலிக்கு அவளுடைய ஆட்டிடியூட பாக்குறேங்க. நான் கண்ணகி பத்தி பேசுறோம்ல, கண்ணகியினுடைய ஆட்டிடியூட பாக்குறேன். சீதா பத்தி பேசுறோம், சீதையினுடைய ஆட்டிடியூட் நாம யாருமே அந்த பெண் பார்வையில் பார்ப்பதே இல்லை. ஒரு பெண்ணை ஆண்கள் பார்வையிலேயே பார்த்து பழகிவிட்டோம்னா பெண்களும் சேர்ந்து ஆண் பார்வையில் பெண்ணை பார்க்கிறார்கள். பெண்ணினுடைய பார்வை வேற. எல்லோரும் சேர்ந்து ஆண் சிந்தனையிலே இருக்கார். சில ஆண்கள் பெண்ணுக்காக பேசுகிறார்கள், அது பெண்மொழி பேசக்கூடிய ஆண்கள், பாரதி போல். அது என்னன்னு தெரியல, ஆண்கள் அவ்வளோ கெட்டவங்க கிடையாதுங்க. மனைவி கிட்ட கேட்டு பாருங்களேன், அவ கெட்டதுன்னு சொல்லிட்டே இருப்பா. மனைவி சொல்ற அளவுக்கு ஆண்கள் கெட்டவங்களும் கிடையாது, அவங்க அம்மா சொல்ற அளவுக்கு நல்லவங்களும் கிடையாது. நான் சொல்ற சைலன்ஸ் அப்படிங்கிறது, மௌனம் அப்படிங்கிறது, 3 கடல்கள் மோதிக் கொள்ளுகின்ற இந்த இந்து மகா சமுத்திரத்தை போன்ற பிரம்மாண்டமான பேரமைதியைத்தான் நான் அந்த மௌனம் என்கிறேன். மௌனமா இருங்க, கடந்து அல்ல கழியட்டும். பொம்பளை மனசு என்னன்னு தெரியாதுன்னு பாட்டு எழுதட்டும், சொல்லாதீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, யோகா செய்யுங்க, அடுப்பில்லாத சமையல் சாப்பிடுங்க, சமைச்சு கொடுக்காதீங்க, சாப்பிடுங்க. என்ன நினைக்கிறீங்களோ முகத்துல தெரியாது, என்ன உள்ள நினைக்கிறீங்களோ மூஞ்சி காட்டி கொடுத்துருதான் நமக்கு. வைராக்கியக்காரியை கடப்பது எளிது. மூஞ்சியத்துக்கு வச்சுட்டா நிம்மதிப்பா, இனிமேல் நைட்டெல்லாம் பேச மாட்டான், நாம காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போயிடலாங்கிற மாதிரி இருப்பாங்க. நாம் தகுதியுடையவர்களாக இருந்தால் ஜெயித்து விடுவோம், தகுதி இல்லை என்றால் விழுந்து விடுவோம். தகுதியை எப்படி வளர்த்து கொள்வது? மீனா இருந்தீங்கன்னா குருவியை எடுத்துக்கிட்டு தண்ணிக்குள்ள போங்க, குருவியா இருந்தீங்கன்னா மீனை இழுத்துக்கிட்டு வானத்துக்கு போங்க. எது எதனிடம் தோற்குமோ தோற்றது ஜெயித்ததற்கு உணவாகும். அந்த எழுச்சி இருக்கட்டும் உங்ககிட்ட. இச்சை இருக்கு, இலக்கு இருக்கு, ரெண்டும் மீனும் குருவியும் தான். எது எதை ஜெயிக்குது? Are you free at 3 o'clock? Message. After your school, please meet me in the bus stand. Don't get into your bus. நீ உடனே no, I have work அப்படின்னு போட்டனா, நீ குருவியா இருந்தா மீன் எழுதிட்டு வானத்துல போயிட்டேன்னு அர்த்தம். Who are you? அப்படின்னா அவன் பேரை சொல்றான்னு வச்சுக்கோம். அப்படியா, எவ்வளோ நேரம் ஆகும்? 5 o'clock வீட்டுக்கு போயிடலாம். ஓகேன்னு கொடுத்தனா அவன் மீனா இருக்கிறான், உன்னை இழுத்துட்டு தண்ணிக்குள்ள போயிட்டான். அவ்வளோதான். எது ஜெயிக்கிறது? யாராக இருந்தாலும் உன்னை மற்றவர்கள் ஜெயிப்பதற்கு அனுமதிக்காது. ஏனென்றால் தோற்றால் என்ன நடக்கும், ஜெயித்தால் என்ன நடக்கும் சொல்லுகிறேன். நான் வெற்றியின் ருசி அறிந்தவள் என்பதற்காக சொல்லுகிறேன். தோற்றால் அடுத்தவர்கள் சொல்வது போல் வாழ்க்கை அமையும், ஜெயித்தால் நம் வாழ்க்கையை நாமே முடிவு செய்யலாம். நாமே முடிவு செய்வதற்காக நாம் ஜெயிக்க வேண்டும். இச்சைகளை வெல்லுங்கள். அழகாக இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது, ஆரோக்கியமாக இருங்கள். நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன் இதை பெண்களிடத்தில். ஆரோக்கியமா இருக்க, கீழே உட்கார்ந்த உடனே 45 வயசுக்கு மேல தப்புன்னு எந்திரிக்கணும். ஆண்கள்
எந்திரிக்கிறாங்க. நம்மளால முடியலையே. 3 சுத்து அப்புறமா தான் எந்திரிக்க முடியும். அப்படி அதனால தான் ஆரம்பிச்சேன் நான். திசை உறும் பந்தினை போல் உள்ள வேண்டியப்படி செல்லும் உடல் கேட்டேன். உடம்பு அப்படி வச்சிருங்க. நமக்கான ஆற்றல் என்பது எது? உடல் தான். உடலை மிக சிறப்பாக வைத்திருங்கள். அதற்காக என்ன எல்லாம் செய்து கொள்ள முடியுமோ செய்யுங்கள், பிழை கிடையாது. வாக்கிங்கு போங்க. நான் எப்பவுமே சொல்வது வழக்கம். அழகா இருக்கிறது முக்கியமா, ஆரோக்கியமா இருக்கிறது முக்கியமா? ரெண்டும் தானா? அது இந்த ரெண்டும் தானான்னு சொன்னார் இல்லையா, ஒரு ஆண் குரல். அது ஆண் குரல், அது பெண் குரல் வரல. ஆண் குரல். ரெண்டும் தான். சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். வீட்டுக்குள்ள வந்தா சிரிச்சுக்கிட்டே இரு. சிரிச்சுக்கிட்டே இருக்கிறது யாருங்க சிரிச்சுட்டே இருப்பா? எங்க வழி தெரியாதுங்க உங்களுக்கு. இந்த ரெண்டுன்னு சொன்னார்ல, அவருக்கு சொல்றேன். எப்படி எப்பவும் ஃப்ரெஷ்ஷா இருக்க மடிசாயும் கணவன். இந்த பிசினஸ் எப்படி வாங்கின? சூப்பர், பிரில்லியன்ட், எக்ஸலன்ட், பாராட்டு மேனேஜர். மவராசி, உன் முகத்துக்காகத்தான் வேலைக்கே வரேன். சிலாகிக்கும் வேலைக்காரி. இத்தனை சமர்த்தும் அடிபட்டு போகிறது. வேலையிலிருந்து வீடு திரும்புகின்ற பொழுது ஆயாவிடம் இருந்து வர மறுக்கும் என் பிள்ளையிடம். அந்த வழி எனக்கு தானே தெரியும். அது என்ன வழி? எதற்காக இழந்து, எதை இழந்து, எதற்காக காக்கைகளாக கிளி கிளின்னு சொன்னாங்க, இப்ப காக்க காக்கன்னு சொல்றான். இறைவேடி பறந்து கொண்டு இருக்கிறோம். இல்ல அழகா வேற இருக்கணும். நான் சொல்லுகிறேன், அழகு அவசியம் இல்லை. சிறிய பெண்கள் இருக்கிறீர்களா? நீங்க இயல்பாகவே அழகாக இருக்கிறீர்கள். எந்த முயற்சியும் எடுக்காதீர்கள். எந்த முயற்சியும் 45-50 வயசு போதா ஆரோக்கியத்தை பேணிக் கொள்ளுது. அதுதான் அழகு. வாயில 32 பல்லு இருக்குதா? கண்ணாடி போடாம வாசிக்க முடியுதா? நல்லா பசிக்குதா? 28 நாளைக்கு ஒரு வாட்டி கரெக்டா மென்சுரேஷன் ஆகுதா? படுத்தவுடன் தூக்கம் வருதா? மலச்சிக்கல் இல்லாமல் தூங்குகிறீர்களா? மனச்சிக்கல் இல்லாமல் எழுதுகிறீர்களா? நீங்கள் தான் அழகி. பேசுனா எல்லாருக்கும் புரியுதா? நீங்க தான் பேரழகி. யமம் பேசினாலும் புரியுதா? நீங்க தான் பிரபஞ்ச அழகி. இவ்வளவுதானே. இதுல எங்க இருந்து வந்தது அழகு? அழகு என்கின்ற சொல் இருக்குல்ல, அது ஆரோக்கியம் தொடர்பானது என்பதனை எப்பொழுது நாம் புரிந்து கொள்வோமோ அப்பொழுது பெண்களினுடைய அந்த புள்ளியானது நகரும். சுக்கான் நகரும், பயணம் நகரும். நான் பெண்களுக்கு சொல்றேன், என் புருஷனோ என் பையனோ என் மகளோ சந்தோஷமா இருக்கணும். கடவுளே அவங்கள சந்தோஷமா வச்சிருந்து சாமி கும்பிடுறத நிறுத்துங்க. இனிமேல் கும்பிடாதீங்க. அப்படி நான் எப்படி கும்பிடுறது? நான் சொல்லித்தரேன். என் கணவனும் என் மகனும் என் மகளும் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைய வேண்டும்னு வேண்டுங்க. ஏன்னா நம்ம கோலாவெறி ஆகிற அளவுக்கு அவங்க சந்தோஷமா இருக்காங்க. நம்ம எதெல்லாம் அவங்க நம்ம சந்தோஷம் இல்லையோ அதெல்லாம் அவங்க ஜாலியா இருக்காங்க. வார்த்தைகளை புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது வேற, அகாமடேஷன்ங்கிறது வேற, அக்ரிமெண்ட்ங்கிறது வேற, அட்ஜஸ்ட்மெண்ட்ங்கிறது வேற. இதெல்லாம் வேற வேற சொல்லுங்க. டாலரன்ஸ்ங்கிறது வேற. எல்லாத்தையும் சேர்த்து ஒரே நேரத்தில் அப்படி அழுத்துறீங்க. உங்களை நீங்களே எப்படி பாதுகாக்க போகிறீர்கள்? ஆரோக்கியமாக இருக்கு. இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்முடைய உடல் இருக்குல்ல, பெண்கள் இருக்கிறீர்களா? இளைய பெண்கள் நிறைய பேர் உடம்பு இருக்கு இல்லையா, இதை மறைச்சு வைங்க. நல்லா மறைச்சு ட்ரெஸ் பண்ணுங்க. மறைத்து இருப்பதுதான், உடலை மறைத்து வைத்திருப்பதுதான் சுதந்திரம். உடலை காட்டுவது என்பது அடிமைத்தனம். சொன்னார்ல, அவருக்கானது, அது நமக்கானது இல்லை. ஒன்றும் இல்லைங்க. சின்ன வயசுல நான் சொல்றேன், இன்னிருந்து 60 வருஷத்துக்கு முன்னால வயல்ல வேலை செய்யற பெண்களுக்கும் ஜாதியில பின்தங்கிய பெண்களுக்கும் மேலாடை அணியும் உரிமை இல்லை தெரியுமா? ஏன் பாஞ்சாலிக்கு துகில் உரியப்பட்டது? அடிமை பெண்கள் மேலாடை அணியும் வழக்கம் இல்லை. ராணிஸ் மட்டும்தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஒருத்தி கச்சை கட்டிக்கிட்டாங்கிறதுனாலே மார்பை அறுத்துட்டாங்க திருவிதாங்கூர்ல. நங்கேலிங்கிற ஒரு பெண்ணு, அவ புரட்சியில ஈடுபட தன் மார்பை தானே அறுத்து வேலையில வச்சு செத்து போனான். ஏன் நடந்தது இதெல்லாம்?
நான் இளம் பெண்களுக்கு சொல்லுகிறேன், நம்ம நாட்டுல இப்படி நடந்ததா? எப்படின்னா சொல்ற பிள்ளைகளை கேட்டுக்கோங்க. நம்ம நாட்டுல 60 வருஷத்துக்கு முன்னால நாம உள்ளாடையோ பிளவுஸோ போட முடியாது. நம்முடைய மார்பை நம்ம மறைக்க முடியாது. மறைக்கணும்னா நம்முடைய உடல் எந்த அளவில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஏற்றவாறு டாக்ஸ் கட்டணும். லக்ஸுரி டாக்ஸ் வந்து அளவு எடுத்துட்டு போவானுங்க. அளவுக்கு ஏற்றவாறு நமக்கு டாக்ஸ் கட்டணும். இப்படி இருந்த நாடு இது. தந்தை பெரியார் வந்துதான் மேல்சிலை இயக்கத்தை ஆரம்பித்தார். இது என் உடல், நான் மறைத்துக் கொள்வேன், சுதந்திரமாக இரு என்று சொன்னார். இன்னொரு வார்த்தை சொல்றேன், வயல்ல வேலை செய்யும் போது புடவை எங்க தெரியுமா இருக்கணும்? தொடையில கட்டி இருக்கணும் புடவை. நம்ம நாட்டுல இப்ப இருந்துச்சுங்க. இந்த வரலாறு நான் 40-50 வருஷம் வரலாறு தான் சொல்றேன், ரொம்ப நிறைய வரலாறுலாம் இல்லை. தொடையில ஏறி இருக்கணுங்க. தொடையில இருந்து முழங்காலுக்கு கீழே இருந்தா பல வெள்ளார எடுத்து அடிப்பாங்க. அது கணுக்கால் வரைக்கும் வந்த வரலாறு ரொம்ப பெரிய வரலாறு. முழங்கால் வரைக்கும் உயர்த்தி இருந்த சேலையை கணுக்கால் வரைக்கும் இழுத்து விட்டது யாரு? மனைவி கந்தசாமி என்று கூறு என்கின்ற தஞ்சாவூர் பாட்டை, அந்த ஜில்லாவினுடைய பாட்டை நான் நினைவுபடுத்துகிறேன். உடலை மறைத்துக் கொள்வது குழந்தைகளே சுதந்திரம், உடலை காட்டுவது அல்ல. இதை புரிந்து கொள்ளுங்கள்.